அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீன ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார். புதனுடைய வீட்டில் மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கடந்த 9 மாதமாக வனவாசம் போனது மாதிரி ஒரு குழப்பம், வேலை தொழில் மூலம் மாற்றம், பெரிய அளவு கடன், பெரிய அளவு நோய் நொடி தொந்தரவு, சுகக்கேடு, மருத்துவ செலவு, வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் வழியில் எதிர்பாராத விரயங்களும் கடனும் அதிகரித்து கொண்டு வந்திருக்கும். மிதுன ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது பல வேலை பல தொழில் ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ வந்து வனவாசம் போனது போல் அந்த வனவாசம் முடிந்து தொழில் வேலையில் நிரந்தரமாக ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் மிக நன்றாக இருக்கும்போது மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நிரந்தரமான அமைப்பை எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் பெற போகிறீங்க. கடந்த 9 மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உயர்கல்வி படிப்பு தடை, வண்டி வாகனம் போக்குவரத்து, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி வந்து உங்கள் தேவைக்கு மீறி உங்கள் தொழில் வேலையில் வரக்கூடிய வருமானத்தை மீறி செலவுகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். புதன் வந்து ஜென்ம ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது சுகக்கேடு மிதுன ராசி என்பதற்கு ஏற்பட்டது. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது அம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியிலிருந்து துலாம், கன்னி, சிம்மராசி வரை ராகு வந்து நவம்ச கட்டத்தில் சஞ்சாரம் செய்வார். எல்லா வழியிலும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது. பழைய பாக்கி பழைய கடன் கட்டுக்கடங்காமல் கடன் வந்து வட்டி மேல் வட்டி ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த கடனை குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுகக்கேடு சுக வேதனை நீங்கும். பல தொழில் பல வேலை ஒரு வேலையில் நிரந்தரமாக இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லாதவர்களுக்கு ஒரே வேலை, ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். பட்டம் பதவி, கூடுதல் சம்பளம் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் அனுபவிக்கலாம். பாக்கியத்திலே சனி அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்கிறார். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, புதிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த எதிர்வரக்கூடிய 9 மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனி மாதம் 1 முதல் மாசி மாதம் 10 வரை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது அரசியல் தொடர்புகள் ஏற்படுகிறது.
புதிய தொழில், புதிய வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, வர்த்தகம், புதிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு வருகிறது. பணத்தட்டுப்பாடு நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தடை சிக்கல் நீங்கும். நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். நீங்கள் வாங்கிய பணம் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை, தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒரு நல்ல சிறப்பாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 12வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு. ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10வது வீட்டிலே ராகு அமர்ந்து சனி பகவானையும் குரு பகவானையும் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆனி மாதம் 1 முதல் மாசி மாதம் 10 வரை மிதுன ராசி என்பதற்கு ராகு பகவான் மூலம் நல்ல மாற்றங்கள் உண்டு. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. சுகஸ்தானத்திலே கேது அமர்ந்து புதனுடைய நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள், தொல்லைகள் மிதுன ராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கிய பயணமாக இருக்கும்போது ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப பெரியோர்கள், பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க. பெற்றோர்களை விட்டு பிரிந்து வேறிடம், வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பெரியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். விவசாயிகளுக்கு போட்ட விதை முளைக்கும். பயிர் நன்கு செழித்து வளர்ந்து பயிர் மகசூல் கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் சிறக்கும். சிறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சிறிய கடை, சிறிய வியாபாரம், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளியூர், வெளிநாடு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல விருத்தியை காணலாம். தந்தை வழி, அப்பா வழி சொத்துக்கள் மூலம் வில்லங்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வில்லங்கமெல்லாம் தீரப்போகிறது. மிதுன ராசி என்பதற்கு உயர் பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் எதிர்பார்க்கலாம். செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. ஏறுமுகம் காணலாம். படிப்பில் ஏற்பட்ட தடை, குழப்பங்கள் நீங்கி இனிமேல் நன்றாக படிக்க போகிறீங்க. 10வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது முன்ஜென்ம கர்மா வழியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. பாக்கியத்திலே பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. அஷ்டம அவஸ்தைகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழில் வேலை மூலம் தடையின்றி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் காட்டுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வனவாசம் முடிந்து தொழில் வேலை நன்றாக இருக்கப் போகிறது. ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பாதகாதிபதி. அவர் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். தடைபட்டு கொண்டு வந்த சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். வரன் செட்டாகும், திருமணம் நடக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.